கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த 2022வது ஆண்டிலே உங்களுக்கு அன்பான புதிய வருடத்தின் நல்வாழ்த்துக்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நேராளர்களுக்கூடாக எங்களோடு இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்களுக்கு எங்களுடைய சபை சார்பில் புது வருட நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷம் உங்களுக்கு ஆசீர்வாதமான வருஷமாக இருக்கும். இந்த 2021வது ஆண்டில இருந்து 2022வது ஆண்டுக்குள்ள வருகிற நாடுகளும் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு கூட அல்லது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து இந்த வருஷத்துக்குள்ள நம்ம கால வைக்கிறோம். ஆனா நீங்க என்ன சொல்றீங்கன்னா 2021ல என் வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்கலையே, அப்ப எப்படி 2022ல எனக்கு நடக்கும்? இந்த 2021ஆம் ஆண்டுல ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்தேன், என் வாழ்க்கையில எந்த நன்மையுமே எனக்கு கிடைக்கலன்னு சொல்லி ஒருவேளை கவலைப்பட்டு கலங்கி இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கலாம். போன வருஷம் வாக்குத்தத்தம் கொடுத்தார் ஆண்டவர், ரெட்டிப்பான நன்மையை தருவேன்னு சொல்லி. ஆனா ரெட்டிப்பான கொரோனா வந்துச்சு, 2 தடவை கொரோனா வந்துச்சு சொல்றவங்களும் இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. அது உங்க விசுவாசம். எனக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நான் சோதரித்துக் கொண்டேன். தேவன் அதெல்லாம் எனக்கு நன்மையா முடிய பண்ணினார். அதனால இந்த 2022லயும் கூட தேவன் ஒரு நல்ல வாக்குத்தத்த வார்த்தையை நமக்கு வைத்திருக்கிறார். அதனாலே ஒருவேளை நீங்க நினைக்கலாம் 2021வது வருஷம் ஆண்டுகள் ஓடி அப்படியே முடிஞ்சிருச்சு, ஆரம்பிச்சதுல தொடர்ந்து முடிஞ்சது. ஆனா என் வாழ்க்கையில எந்த நன்மையுமே எனக்கு கிடைக்கலன்னு சொல்லி ஒருவேளை கவலைப்பட்டு சோர்ந்து போய் இந்த இடத்துல நீங்க அமர்ந்து இருக்கலாம், அல்லது இந்த வார்த்தையை ஆன்லைன்ல கேட்டுக்கொண்டிருக்கலாம். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிய, இந்த 2022வது ஆண்டு ஜனவரி மாதம் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தமான வசனத்தை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எல்லாருக்குமே ஆசீர்வாதம் ரொம்ப பிடிக்கும் இல்லையா? எத்தனை பேருக்கு ஆசீர்வாதம் வேணும்? சிலருக்கு ஆசீர்வாதம் கேட்பாங்க. தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்க ஆயத்தமா இருக்கிறாரு. ஆனா அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறதுக்கு தகுதி இல்லாட்டி ஆசீர்வாதத்துக்கு வெறும் வாதத்தை தான் தருவார். அப்புறம் என்ன கிடைக்கும்? வெறும் வாதம் தான். கை எடுத்துக்கிட்டு கால் எடுத்துக்கிட்டு புதுசு டப்பாவை கையில வச்சுக்கிட்டு இல்லையா, கிளி கொப்பியை தொலைச்சிட்டு அதை தேடிக்கிட்டு சிலர் நான் பார்த்துருக்கேன். கிறிஸ்துவுக்குள்ளதான் இருப்பாங்க. ஆனா வாழ்நாள் முழுக்க என்ன? ஆசீர்வாதம் இல்ல, வெறும் வாதம் தான். எப்ப பார்த்தாலும் என்னது ரத்த ரிப்போர்ட் எடுக்க, பிளட் ரிப்போர்ட் எடுக்க போறோம், இப்படி எதையாவது சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. கர்த்தர் உன்னை அப்படியே ஆசீர்வதிக்கணும் அப்படியே விட்டுருவேன். அதனால இந்த வருஷம் ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்றாரு, ஒரு ஆசீர்வாதத்தை நான் உங்களுக்கு தரப்போறேன். அந்த ஆசீர்வாதம் என்ன? நம்ம அப்படியே திருப்பி கொள்வோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 23வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனம். அந்த வார்த்தைகள் எப்படி சொல்கிறது? நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. அல்லேலூயா. நீங்க எந்த காரியத்துக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ எல்லா காரியத்திலும் ஒரு முடிவை கர்த்தர் நீங்க தரப்போறார். எந்த காரியத்துல நம்பிக்கை வைத்து காத்திருக்கிறீங்களோ அந்த காரியத்துல தேவன் இந்த 2022வது வருஷத்துல உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போறாரு. அதனாலே அந்த நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளில உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். இந்த புதிய ஆண்டுல ஒருவேளை பல வருடங்கள் நான் எந்த நன்மையையும் காணாம சோர்ந்து போய் இருக்கிறேனே என்று சொல்லி ஒருவேளை நீங்க மனம் சோர்ந்து போய் மனம் தளர்ந்து போய் வேதனையோடு இந்த புதிய வருஷத்துக்குள்ள நீங்க வந்திருக்கலாம். நீங்க சொல்லலாம், இப்படித்தான் போன 2001வது வருஷமும் இப்படித்தான் ஒரு வாக்குத்தத்தை கொடுத்து அனுப்புனீங்க, ஆனா ஒன்னையுமே காணல. என் வாழ்க்கையில வாக்குத்தத்தை அட்டையே நான் தொலைச்சிட்டேன். ஒரு சிலருக்கு போன வருஷம் வாக்குத்தத்தை என்ன தெரியாது, ரைட்? ஒரு சிலர் பைபிளே வச்சிருப்பாங்க, ஆனா கேட்டா அதை மறந்துடுவாங்க. அதனால இந்த 2022வது வருஷத்துல தேவன் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை தேவன் கொடுக்க விரும்புகிறார். என்ன அந்த வாக்குத்தத்தம் சொன்னா, நான் உங்களோடு கூட சொன்ன வார்த்தைகளின்படி ஆண்டவர் சொல்றார், நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. பாருங்க, எந்த காரியத்துல ஒரு முடிவு வேண்டும் என்று சொல்லி காத்திருக்கிறாயோ அதையே உனக்கு கொடுக்க அவர் விரும்புகிறார். வேதத்திலே ஒரு வசனம் உண்டு, அதை நான் உங்களுக்கு வாசனம் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். எரேமியா புத்தகம் 29வது அதிகாரம் 11வது வசனம். அந்த வார்த்தைகள் எப்படியே சொல்கிறது? நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் வைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, அவைகள் சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள். ஒருவேளை இந்த இடத்துல வரும்பொழுது ஒரு எதிர்பார்ப்போடு
தோல்வி அடைந்து பலரால் ஏமாற்றப்பட்டிருப்பீர்களானால், வெட்கப்பட்டிருப்பீர்களானால், அநேகரால கைவிடப்பட்டிருப்பீர்களானால், இங்க உங்க நம்பிக்கை எல்லாத்தையும் இழந்து போய் நம்பிக்கை அற்று போன சூழ்நிலையில இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் என்னவென்றால், நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவை நான் உனக்கு தருவேன், அதை நான் நன்மையாக முடிய பண்ணுவேன். இந்த வார்த்தையை இந்த வருஷத்தினுடைய திறவுகோலாய் நான் உங்களுக்கு தருகிறேன். என்ன வார்த்தை அது? ஆசீர்வாதத்தினுடைய திறவுகோல். இது blessing key. இத வச்சு நீங்க இந்த நன்மையெல்லாம் நீங்க பெற்றுக் கொள்ளலாம். என்ன வார்த்தை சொன்னா, நீங்க எதிர்பார்த்திருக்கிற காரியத்தை நன்மையாய் முடிய பண்ணுவேன். இந்த வருஷம் முழுக்க அந்த வசனத்தை சொல்லி ஆண்டவரோட போராடக்கூடிய, ஆண்டவரே நீங்க தான் ஆண்டவரை சொன்னீங்க. வேதம் சொல்லுகிறது, நீங்க பொய் சொல்ல மனிதரும் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல, சொன்னதை நிறைவேற்ற கூடாதபடிக்கு விலைகளும் அல்ல, நேற்று இன்றும் என்றும் மாறாதவர். இந்த வருஷம் முழுக்க நீங்க சொல்லுங்க, ஆண்டவரோட போராடுங்க. நீங்க தான் ஆண்டவரை சொன்னீங்க, போன வருஷம் எனக்கு இப்படி ஆயிடுச்சு, எல்லாமே நான் எதிர்பார்த்தது எல்லாமே அங்கே நடைபெறல, கிடைக்கல, தோல்வி, வேதனை, கண்ணீர். இந்த வருஷம் வாக்கு கொடுக்குறீங்க, நான் நம்புறேன்னு சொல்லி இந்த வார்த்தையை திறவுகோலாக வைத்து 2022 ஆண்டு முழுவதும் தொடர்ந்து நீங்க ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. அதனாலே இந்த காலை வேளையில ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், மகளே மகனே, எல்லா காரியத்துக்கும் ஒரு முடிவு உண்டு. அதனாலே வேதத்துல இன்னொரு வசனத்தை நான் வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன். பாப்போம், 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் அதனுடைய 7ஆவது வசனம். இந்த வார்த்தை இப்படியே சொல்கிறது, எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதிலே ஜாக்கிரதையா இருங்கள். அதனாலே நீங்க எதிர்பார்த்திருக்கிற எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் ஒரு முடிவை இந்த வருஷத்துல உங்களுக்கு தரப்போகிறார். அதனாலே இந்த வருஷம் ஆண்டவர் நீங்க எந்த இடத்துல நிந்திக்கப்பட்டீர்களோ, எந்த இடத்துல நீங்க தலை குனிந்து வெட்கப்பட்டு நின்றீங்களோ, யாருக்கெல்லாம் உங்களுக்கு நீங்க தோற்று போய் தூக்கி வீசப்பட்டீங்களோ, யாருக்கெல்லாம் தலை குனிந்து வெட்கப்பட்டு நின்றீங்களோ, ஆண்டவர் சொல்லுகிறாரு, இதை எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை இந்த வருஷத்துல நான் தரப்போகிறேன். எந்த இடத்துல நிந்திக்கப்பட்டாலோ, எந்த இடத்துல ஒரு வாழ்க்கையில கடன் பிரச்சனை, வியாதி, ஏதோ ஒரு காரியத்திற்கு சோர்ந்து போய் 2022 ஆண்டுக்குள்ள எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை தேவனுக்கு தர விரும்புகிறார். அதனாலே எல்லா தீமைக்கும் சாபத்துக்கும் பொல்லாப்புக்கும் இந்த ஆண்டு ஒரு முடிவை கர்த்தர் உனக்கு தரும்படியாக ஆயத்தமா இருக்கிறார். அதனாலே ஒரு அதிசயத்தை, ஒரு அற்புதத்தை இந்த ஆண்டு கர்த்தர் வைத்திருக்கிறார் உங்க வாழ்க்கையில. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க. 1 2 3 எல்லாம் லேட், பிளஸிங் அப்படியே வந்துட்டு போயிடுச்சு. எத்தனை பேர் தூங்கிட்டு இருந்தீங்க தெரியாது. ஹல்லேலூயா. திரும்பவும் சொல்றேன், இந்த ஆண்டு அதிசயத்தை, அற்புதத்தை இந்த ஆண்டு கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்கிற ஒரு ஆண்டு. கண்டிப்பா செய்ய மாட்டார் வாழ்க்கையில. எப்படி இப்படி நான் எப்படி செய்வாரு? ஹல்லேலூயா. தூங்கிட்டீங்களா? எல்லாரும் தூங்குறவங்க ஒரு அலையா சொல்லுங்க, கையை வைத்து. ஹல்லேலூயா. அலர்ட்டா இருக்கீங்க. ஓகே, சரி. இந்த ஆண்டு என்ன ஆண்டு? என்ன ஆண்டு சேரா? இந்த ஆண்டு என்ன ஆண்டு? என்ன ஆண்டு? ஒண்ணும் இல்லாத ஆண்டு. அப்படியா? அற்புதத்தின் ஆண்டு, அதிசயத்தின் ஆண்டு, நன்மையின் ஆண்டு, மகிழ்ச்சியின் ஆண்டு, மனமகிழ்ச்சியின் ஆண்டு, இரட்டிப்பான நன்மையை சுதந்திரிக்கிற ஆண்டு. என்ன ஆண்டு ஜோன்? என்ன ஆண்டு? இந்த ஆண்டு கொண்டை விட்டா நல்லா தூங்குவோம் பாஸ்டர். இந்த ஆண்டு நல்லா, சிலருக்கு நல்ல தூக்கத்தின் ஆண்டு. இந்த ஆண்டு சிலருக்கு நல்ல தூக்கத்தின் ஆண்டு. ஹல்லேலூயா. சரி, அப்ப இந்த ஆண்டுல ஆண்டவர் ஒரு அதிசயத்தை, ஒரு அற்புதத்தை உங்க வாழ்க்கையில செய்ய போறார். ஆமென். ஆகையால உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம்னு ஒரு வார்த்தையை வாசித்து நான் ஜெபிக்க போறேன். நமக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு பகுதி தான். நமக்கு தெரியும், யோவான் எழுதின நிருபம், யோவான் சுவிசேஷத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் சொன்னா யாருக்கும் ஏதாவது ஞாபகம் வருதா? யோவான் 2ஆம் அதிகாரம் எனிபடி யாருக்கு ஞாபகம் வருதா? யோவான் 2ஆம் அதிகாரம், யோவான் 2ஆம் அதிகாரம். யாருமே இங்க இல்ல, யாருக்குமே வேதம் தெரியாது.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் செய்த முதல் அற்புதமே அந்த யோவான் 2ஆம் அதிகாரத்துல தான் இருக்குது. அவர் செஞ்ச முதல் அற்புதமே உங்களுக்கு தெரியாட்டி இனி செய்ய போற அற்புதம் உங்களுக்கு எப்படி தெரியும்? கானா ஒரு கல்யாணத்துல தண்ணீரை ரசமாக்குறான்னு சொல்லி குழந்தை பிள்ளை கேட்டாலும் சொல்லுங்க. இவ்வளவு பெரிய ஆட்கள் உட்கார்ந்து இருக்கிறீங்க, யோவான் 2ஆம் அதிகாரத்துல என்ன இருக்குன்னு தெரியாது. சரி, இந்த வருஷம் ரைடு வருஷம் தான், ஆரம்பமே இப்படி இருக்குது, ரைட்? சரி, 2ஆம் அதிகாரத்துல 1 தொடக்கம் 5, 6 வசனங்களை அப்படியே நாம வாசித்து பார்ப்போமானால், இதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்து நான் சொல்லிக்க விரும்புகிறேன். அதனுடைய டைட்டில் என்னன்னா கானா ஒரு கல்யாணம். அங்க ஆண்டவர் தண்ணீரை ரசமாக்கினாரு, இயேசு கிறிஸ்து செய்த முதல் அற்புதம் சொல்லி வேதம் நமக்கு சொல்கிறது. அந்த பகுதியில் ஒரு சில வசனங்களை சொல்லி ஜெபிக்க போறோம். ரைட்? இப்ப கல்யாண வீடுனா எப்படி இருக்கும் சொல்லுங்க? கல்யாண வீடுனா எப்படி இருக்கும்? ஒரே சோக பாட்டு போட்டு ஏன் பிறந்தாய் மகனே பிறந்தாயோ அப்படியா இருக்கும்? எப்படி இருக்கு கல்யாண வீடு? உலகத்தாருடைய கல்யாண வீடு எப்படி இருக்கும்? ஒரே தூள் பறக்க இல்லையா? பாட்டை போட்டு சும்மா ஸ்பீக்கரை கட்டி எப்படி இருக்கும் சொல்லுங்க? கல்யாண வீடுனாலே என்ன எப்படி இருக்கும்? மிகவும் சந்தோஷமான, மகிழ்ச்சியான, களிப்பான, ரொம்ப அப்படியே ஒரு என்ன சொல்ற சந்தோஷமா இருக்கும். யாருக்கு? மாப்பிள்ளைக்கு பொண்ணுக்கு சந்தோஷமா இல்லையோ தெரியாது, சுத்தி இருக்கிறவங்க சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அங்கதான் நல்லா அதெல்லாம் கிடைக்கும், நல்லா போட்டுட்டு நாங்க 4 காலம் டான்ஸ் ஆடலாம் இல்லையா? அப்ப இப்ப இந்த கல்யாண வீட்டுல என்ன ஆகுதுன்னா சந்தோஷமா அந்த கல்யாணத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. கல்யாணம் நடக்க போகுது. கானா ஒரு கல்யாணத்துல இயேசு அங்க இருந்தாருன்னு சொல்லி வேதம் சொல்லுது. அந்த கல்யாணத்தை குறிச்சு கொஞ்சம் நான் உங்களுக்கு சொல்லலாம் இருந்தா, வேதாகமத்திலேயே 2022 வருஷத்துக்கு 22 வருஷத்துக்கு முதல் நடந்த ஒரு கல்யாணம். அந்த வேதாகமத்துல முதல் இடத்தை பிடிச்ச ஒரு கல்யாணம். ஏன்னா அந்த கல்யாணத்துல இயேசு இருந்தாரு, அதனால அந்த கல்யாணம் இன்னைக்கு பேசப்படுகிறது. நம்ம போற கல்யாணம் எல்லாம் 2 நாள்லயே மறந்துடுவோம் இல்லையா? போய் என்ன சொல்லுவோம்? ஆக்குனா நான் சோறு, உப்பும் இல்லை புளியும் இல்லை, மாப்பிள்ளைக்கு பொண்ணுக்கு பொறுப்புமா இருந்துச்சு, போட்டிருந்த உடுப்பு பாரு, எல்லா குறையும் சொல்லுவோம். அந்த குறைய சொல்லிட்டு 3 நாளா மறந்துடுவோம் இல்லையா? சிலருக்கு அவங்க கல்யாணமே ஞாபகம் இருக்காது. எப்ப கல்யாணம் கட்டீங்க? கல்யாணமா? அந்த கன்றாவையே கேட்குறீங்க, அதே இப்ப ஞாபகப்படுத்துறீங்க. நல்லா தானே போயிட்டு இருக்கு இல்லையா? ரைட். அப்ப ஏன் இந்த கல்யாணம் இவ்வளவு இடத்தை பிடிச்சிருக்குன்னா, வேதாகமத்திலேயே சொல்லப்பட்ட முதல் கல்யாணம் கானாவூர்ல நடந்த கல்யாணம். இன்னொரு கல்யாணம் இருக்குது, அது நடக்க போற கல்யாணம். அதையும் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். என்னது நடக்க போற கல்யாணம்? ஆட்டுக்குட்டியானவருக்கும் மணவாளனுக்கும் மணவாட்டியாகிய சபைக்கும் ஒரு திருமணம் ஆயத்தமா இருக்குது. அது எப்ப நடக்கும்னு தெரியாது, டேட்டை இன்னும் குறிக்கல, எப்ப வேணாலும் நடக்கும். இன்விடேஷனுக்காக காத்துருங்க, அப்பதான் கல்யாணத்துக்குள்ள உள்ள போகலாம். கல்யாண வஸ்திரத்தை தரிச்சிருங்க, அப்பதான் கல்யாணத்துக்கு உள்ள போகலாம். ஆமென். ரைட். அந்த கல்யாணத்து நேரம் பார்த்துக்கோங்க யார் யாரும் உள்ள போறோம்னு. இப்ப நடந்த கல்யாணத்தை பார்ப்போம். இந்த கல்யாணத்துல என்ன ஆச்சுன்னா, ரைட், ஓகே, அப்ப என்ன ஆகுதுன்னா இயேசு கிறிஸ்து அங்க செய்த முதல் அற்புதம்னு சொல்லுது. அப்ப அந்த கல்யாண வீட்டுல மிகவும் சந்தோஷமா, களிப்பா, மிகவும் மகிழ்ச்சியாக இருந்த அந்த கல்யாணத்துல என்ன நடந்துச்சுன்னா, கல்யாணம்னாலே சந்தோஷம் தான், மகிழ்ச்சியான ஒரு சம்பவம் தான். ஆனா இந்த கல்யாணத்துல என்னாச்சுன்னா திடீர்னு ஒரு குறைவு நடந்துருச்சு. என்னன்னா, அங்க நல்லா தான் இருந்தாங்க, நல்லா சந்தோஷமா இருந்தாங்க. திடீர்னு அங்க என்னாச்சுன்னா, அங்க சாப்பாடு, அங்க திராட்சரசம் குறைவுபட்டுருச்சு சொல்லி அந்த வார்த்தைகள் நமக்கு சொல்லுகிறது. ஆகையாலே நீங்களும் ஒருவேளை சொல்லலாம், நல்லா தான் வாழ்ந்துகிட்டு இருந்தோம், சந்தோஷமா இருந்தோம், குடும்பத்துல நல்ல மகிழ்ச்சி இருந்துச்சு, ஆண்டவர் நல்ல குழந்தைகளை கொடுத்தாரு, வீடை கொடுத்தாரு, வாசல் கொடுத்தாரு, வேலை கொடுத்தாரு, எல்லாமே இருந்துச்சு. திடீர்னு சங்கு ஊதிருச்சு, ஏதோ நடந்துருச்சு, திடீர்னு என் வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி இன்னைக்கு நம்மள அப்படி சொல்லிட்டு இருக்கலாம். அதனால ஏதோ ஒரு காரணத்தினால திடீர்னு ஒரு குறைவு ஏற்பட்டுருச்சு நம்ம வாழ்க்கையில. அந்த குறைவு நிமித்தமாக நான் இன்னைக்கு வேதனையோட கண்ணீரோட உட்கார்ந்துருக்கேன்னு சொல்லி ஒருவேளை நீங்க சொல்லலாம். ஓகே, இந்த குறைவு நிமித்தமாக வாழ்க்கையில சோர்ந்து போய் கண்ணீரோடு ஒரு வேலை இடத்துல அமர்ந்திருக்கலாம், அல்லது வசனத்தை கேட்டுக்கிட்டு இருக்கலாம். அப்படிப்பட்ட சகோதர சகோதரி இருப்பீர்களானால் உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, அன்றைக்கு கானாவூர் கல்யாணத்துல இயேசு இருந்தார். அவருடைய தாயார் அங்க இயேசுவை பார்த்து சொல்றாங்க, அங்கே இருந்த ஒரு குறைவு, என்ன குறைவுனா இயேசுவை போய் சொல்றாங்க, திராட்சரசம் குறைவுபட்டதுன்னு சொல்லி அங்க இயேசுவிட்ட போய் சொல்ற பொழுது அங்க ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, மரியாதை போய் அங்க சொல்றாங்க, இந்த மாதிரி திராட்சரசம் குறைவுபட்டதுன்னு சொன்னியும்
இயேசு அங்க என்ன செய்யறாரு தெரியுமா? இயேசு உடனே போய் நான் வானத்திலிருந்து இறங்கி வந்து பிதாவை அனுப்பினாரு, நான் தான் கடவுள்னு சொல்லி காண்பிக்கும்படியாக அவர் முற்படாதபடிக்கு அவர் அங்கே மரியாதை பார்த்து சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா, இயேசுக்கு உடனே அற்புதம் செய்யாம அப்படியே தாயாகிய மரியாதை பார்த்து இயேசு அவங்க சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு குறைவு ஏற்படுத்தி மரியாதை சொன்ன பொழுது இயேசு தாயாகிய மரியாதை பார்த்து சொன்ன வார்த்தை என்னன்னா, இன்னும் என் வேலை வரவில்லை. அந்த வசனங்களை நாங்கள் வாசிப்போம். பாருங்க, 2வது அதிகாரம் 3ஆம் நாளில் கானாவுடைய கல்யாணம் நடந்தது. இயேசுவும் தாயார் அங்கே இருந்தார்கள். இயேசுடைய தாயும் சிசுவும் அங்கே கல்யாணத்தில் அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசு குறைப்பட்ட பொழுது இயேசுவின் தாயார் அவரை நோக்கி, ஆண்டவருக்கு அவர்களுக்கு திராட்சரசு இல்லை என்றார். அதற்கு இயேசு, ஸ்திரியே, எனக்கு உனக்கு என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை. ஆமென். அங்க ஆண்டவரிடத்துல ஒரு ரிக்வெஸ்ட், ஒரு காரியத்தை வைக்கும் பொழுது, ஒரு குறைவை வைக்கும் பொழுது அங்க ஆண்டவர் சொல்றாரு, இல்ல இப்ப என்னால செய்ய முடியாது, இன்னும் என் வேலை வரல என்று சொல்லி அங்க ஆண்டவர் அந்த மரியாதை பார்த்து சொல்றாரு. 2021ஆம் ஆண்டு முடிந்து விட்டது. ஒருவேளை நீங்க உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு குறைவோட இருந்துகிட்டு அந்த குறைவை நிறைவாக்குறதுக்கு எத்தனையோ நாட்கள் ஜெபிச்சிருப்பீங்க, எத்தனையோ நாட்கள் ஆண்டு சமூகத்துல போராடி இருப்பீங்க. ஐயோ இந்த பிரச்சனை மாறுமா, மழை மாதிரி இருக்கிற இந்த பிரச்சனை, வேதம் சொல்லுதே பனி மாதிரி மறைஞ்சு போக சொல்லி, ஏன் பிரச்சனை மறைகிற மாதிரி பார்க்க தெரியல, இந்த மழை வளர்ந்துகிட்டே இருக்குது, இந்த பிரச்சனை எப்படி நான் வெளியே வருவேன்னு சொல்லி ஒருவேளை இந்த நாட்கள்ல இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு இருக்காதுன்னு சொல்லி நீங்க அழுது புலம்பிக் கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், 2021ஆவது வருஷம் வரைக்கும் உங்க பிரச்சனைக்கு தேவன் அற்புதம் செய்வதற்கு அவருக்கு நேரம் வரல. என்ன வரல? அவருக்கு நேரம் வரல. சொல்லிட்டார் இல்லையா மரியாதை, இன்னும் என் வேலை வரவில்லை. அல்லேலூயா. ஆனா அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு அப்படின்னா, அவருடைய தாய் வேலைக்காரர் இயேசு கிறிஸ்துவின் வேலை வரல. அவருடைய தாயார் தன் வேலைக்காரர்களை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்றார் அப்படியே செய்கிறார். 6ஆம் வசனம், யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும்படி முறைப்படி ஒவ்வொரு 2-3 தண்ணீர் பழக்கத்தில் 6 கற்சாடிகளை அங்கே வைத்திருந்தார்கள். கீழே வசனங்களை வாசித்து பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, அந்த கற்சாடி எல்லாம் நிரப்புன்னு சொல்லி. எப்ப சொன்னாரு? நேரம் வரணும்னு சொல்லி. அப்புறம் கொஞ்சம் லேட் ஆகி சொல்றாரு, இப்ப நேரம் வந்துருச்சு, போய் கற்சாடியை நிரப்புன்னு சொல்லி. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையிலையும் ஆண்டவர், மகளே மகனே, இன்னும் என் வேலை வரவில்லை, இன்னும் என் நேரம் வரல. என்னத்துக்கு வரல? உன் குடும்பத்தில் ஒரு அற்புதம் செய்வதற்கு, நீ எதிர்பார்க்கிற காரியத்தை நன்மையாய் முடிய பண்றது. அதனால தேவனுடைய நேரம் வராதபடினால உன் நம்பிக்கை எல்லாம் வீண் போய் நீ இவ்வளவு நாள் காத்திருந்து இந்த 2021ஆவது வருஷம் வரைக்கும் தேவன் வாழ்க்கையில தன்னுடைய காரியத்தை செய்வதற்கு அவருக்கு நேரம் வராமல் இருந்தது. நான் சொல்றேன், இன்னைக்கு 2022ஆவது வருஷம் உன் வாழ்க்கையில, உன்னுடைய குடும்பத்துல, உன் தனிப்பட்ட வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தர் நீ எதிர்பார்த்திருக்கிற காரியத்தை நன்மையாய் முடிய பண்ணும்படிக்கு அவருடைய வேலை 2022ல வந்தது என்று சொல்லி ஆண்டவர் நாங்கள் வாக்கு கொடுக்கிறார். ஆகையாலே 2022ஆவது ஆண்டுல ஆண்டவர் சொல்லுகிறாரு, அங்க வேலை வரல சொல்லிட்டு இருந்தவரு உங்க வாழ்க்கையில அவருடைய நேரம் வேலை வந்தது. என்ன வேலை வந்துச்சு? நீ எதெல்லாம் எதிர்பார்த்து காத்திருந்த, என்னென்ன முடிவுக்காக காத்திருந்த, அது எல்லாவற்றையும் ஆண்டவர் அங்கே செய்யும்படியாக ஆண்டவர் அங்கே என்ன செய்யறாரு? அந்த வேலைக்குள்ள உன்னை கொண்டு வந்திருக்கிறார். அதனால பாருங்க, தேவனுடைய வேலை வந்தது. வேலைக்காரர்கள் அங்கே அவர் சொன்னாரு, நேரம் வரணும்னு சொல்றது பிற்பாடு சற்று நேரம் கழித்து சொல்றாரு, அங்கே இருக்கிற காலியான கற்சாடிகள் எல்லாம் நிரப்ப சொன்னாரு. இன்னைக்கு 2022ஆவது வருஷத்துல வாழ்க்கையில் இருக்கிற காலியான கற்சாடிகள் இங்கெல்லாம் நிறைவில்லாம வெறுமையா இருந்துச்சு, அதெல்லாம் ஆண்டவர் 2022 என்ன செய்ய போறாரு? நிரப்ப போறார். எப்படி நிரப்ப போறாருன்னா, இந்த கற்சாடிகள் 6 வெளியே பக்கத்துல யூதர்கள் முகம் கழுவுறதுக்கு, கை கால் கழுவுறதுக்கு வைக்கப்பட்டிருந்த, ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்த ஒரு ஓரமா, இங்க ஒரு பள்ள பக்கமா, வீட்டுக்கு பின்னுக்கு யாருமே பார்க்க இல்லாதபடிக்கு ஒரு ஊத்த பாசி பிடிச்ச தண்ணியா, ருசி இல்லாம நிறம் இல்லாம இருந்த ஒரு தண்ணிய ஆண்டவர் என்ன செய்றாரு? அன்னைக்கு அந்த தண்ணிய ஆண்டவர் கண்ணோக்கி பார்க்கிறார். ஒருவேளை இந்த 2021ஆவது வருஷம்
தேவன் உன்னை பார்க்கலையே, தேவன் கண்ணோக்கி பார்க்கலைன்னு சொல்லி ஒருவேளை நீ கவலைப்பட்டு கலங்கி இருக்கலாம். உன் வாழ்க்கையில நீ ஒதுக்கி வைக்கப்பட்டவளாய், தள்ளி வைக்கப்பட்டவளாய், அங்கே எல்லாரும் புறக்கணிக்கப்பட்டவளாய், அங்கே ஒருவேளை எல்லாரும் தூக்கி வீசப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த கற்சாடியை கொண்டு வாங்க, தண்ணியை நிரப்புங்க. ஆண்டவருடைய வேலை வந்தது. உன்னுடைய வாழ்க்கையில உங்களை நிரப்ப, உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய, உங்களை ஆசீர்வதிக்க தேவனுடைய வேலை 2022 காணப்படுகிறது. ஆகையால் சொன்னார், நிச்சயமாகவே முடிவுண்டு, நம்பிக்கை வீண் போகாது. எதிர்பார்த்திருக்கிற காரியத்தை உனக்கு நன்மையாய் முடிய பண்ணுவேன். அவைகள் தீமைகள் எல்லாவற்றையும் சமாதானத்துக்கு நிறைவாய் மாற்றுவேன். இதோ எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு, அது சமூகமாய் இருக்கிறது சொல்லி வேதத்தில் நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன். இந்த யூதர்களை பார்த்து சொல்றாரு, என் வேலை வந்தது. அங்கே ஒதுக்கி வைக்கப்பட்ட, தள்ளி வைக்கப்பட்ட அந்த பாத்திரத்தை கொண்டு வந்து நிரப்புங்க, தண்ணீரை ஊற்றுங்க. அங்கே ஆண்டவர் என்ன செய்யறாரு? அதை ஆசீர்வதிக்கிறார். அவருடைய வேலை வந்தது. ஒதுக்கி வைக்கப்பட்ட, தூக்கி வீசப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட, தள்ளி வைக்கப்பட்ட உன்னை நிரப்ப, உன்னை ஆசீர்வதிக்க தேவனுடைய வேலை 2022 வருஷம் உன்னை ஆசீர்வதிக்கிற ஆண்டாய், தேவனை ஆசீர்வதிக்க விரும்புகிற ஒரு வருஷமாய் காணப்படுகிறது. அதனாலே இந்த காலை வேளையில, அதிகாலை வேளையில காலியா இருக்கிற உன்னுடைய வாழ்க்கையில 2022 ஆண்டு ஆண்டுடைய வேலை வந்தது என்ன? காலியா இருக்கிற ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நிரப்ப போகிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு ஆளே இல்ல, எல்லாரும் தூங்கிட்டோம். 2022 வருஷம் காலியா இருக்கிற உங்க பாத்திரத்தை தேவன் என்ன செய்ய போறாரு? என்ன செய்ய போறாரு? நிரப்ப போற, உடைக்க போறாங்க, தூக்கி வீச போறாங்க. இனி இது உதவாக்கறா, இது இனி தேவையில்லை. என்ன செய்ய போறாரு? தேவையான பாத்திரம் முடிச்சிருக்க, நிரப்ப போற நேரத்துல முடிச்சிருக்க. தூங்குனீங்க, ஒரே உதவா ஒரு தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாரு. ரைட்? ஆண்டவர் நிரப்புற நேரம் ஒரு சீக்கிரத்துல இருக்கு. போகும்போது நிரப்பி தான் அனுப்புவார். வரும்போது காலியா வந்தீங்க, வெறுமையா வந்தீங்க. ரைட்? மூஞ்சி அப்படி ரூலர் மாதிரி வச்சுக்கிட்டு தொங்க போட்டுட்டு வந்தீங்க, வேலையோட வந்தீங்க, கண்ணீரோட வந்தீங்க. இந்த ஆளு வேற வராட்டி வேற கத்துவாரு இல்லையா? ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்க நிரப்பி அனுப்ப போறேன். நான் உங்க நிரப்புற ஆண்டு இது. நீ காலியா இருக்கிற ஆண்டு இல்ல, நான் உன்னை காலி பண்ணின ஆண்டு இல்லை. இந்த ஆண்டு உன்னை நிரப்புற ஆண்டு. அதனால தொடர்ந்து நான் பார்க்கிற பொழுது அந்த வெறுமையான உன்னுடைய வாழ்க்கைய ஆண்டவர் நிரப்ப போகிறார். ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையில அநேக நேரங்கள்ல தேவையற்ற காரியத்துல நீ பிடிக்கப்பட்டு, அங்கே பார்க்கிறோம் பொய்யான குற்றச்சாட்டுகள், பொய் வழக்குகளுக்குள்ள நீ பிடிக்கப்பட்டு, அங்கே வேலையில உயர்வு இல்லாதபடிக்கு 2022 ஆண்டு வெறுமையின் ஆண்டாக அல்லது எந்த விதமான ஆசீர்வாதம் இல்லாத ஒரு ஆண்டாக நீ வந்திருப்பாயானால், ஆண்டவர் அந்த ஆண்டுல சொல்லுகிற ஒரே ஒரு வசனத்தை நான் வாசித்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நான் திருப்பி நீதிமொழிகள் 23:17 வாசிக்கிற பொழுது அந்த வசனம் எப்படி சொல்லுகிறது? அந்த வார்த்தைகளை நான் வாசிக்கிற பொழுது, உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே, நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு. ரைட்? 2021 வருஷம் வரைக்கும் ஒன்றுக்குமே பிரயோஜனம் இல்லாம காலியா இருந்த உன் வாழ்க்கையில 2021 வருஷத்துல என் வாழ்க்கையை தேவன் அங்க என்ன செய்யறாரா? தேவனுடைய நேரம் வந்தது. இந்த 2022 இந்த புதிய ஆண்டுக்குள்ள தேவனுடைய வேலை வந்தது. பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய வல்லமையை நம்ம நிரப்ப போகிறார். யாருக்கும் ருசி இல்லாத உன் வாழ்க்கையை அநேகருக்கு ருசியாக மாற்ற போகிறார். இந்த 2022 வருஷத்துல ஆரம்பத்துல ஏதோ ஒரு தீமையில காரியத்தில் அகப்பட்டு இந்த வருஷத்தின் முதல் மாசத்திலேயே ஐயோ எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு, ஏதோ ஒரு வழக்கு இருக்குது, அல்லது ஏதோ ஒரு கடன் பிரச்சனை இருக்குது, இந்த 2022 போகும்பொழுதே ஒரு பெரிய பாரத்தோடு நான் போறேன்னு சொல்லி ஒருவேளை ஏதோ ஒரு இனம் தெரியாத ஒரு பிரச்சனையை குறித்து நீ கவலையோடு இருந்து கொண்டிருப்பாயானால், ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை பார்த்து தேவன் சொல்லுகிறார், நீ எதிர்பார்த்து நிற்கிற காரியத்துல தேவன் ஒரு அற்புதத்தை செய்வார். கானா ஒரு கல்யாணத்துல இருந்த எல்லா குறைவையும் கிறிஸ்து நிறைவாக்கினார். இந்த புதிய வருஷம் நம்பிக்கையின் வருஷமாக
இந்த வருஷம் உன் வாழ்க்கையில நீ இழந்து போனதை பெற்றுக்கொள்ளுகிற நம்பிக்கையின் ஒரு வருஷமாக இந்த புதிய வருஷத்தை ஆண்டவரை ஆசீர்வதித்து தரப்போகிறார். நான் கொடுக்கப்பட்ட கீ வேர்டின் படி அங்கே பார்க்கிறோம் 23:18 நீதிமொழிகள், நிச்சயமாகவே முடிவுண்டு நம்பிக்கை வீண் போகாது, நீ எதிர்பார்த்திருக்கிற காரியத்தை நன்மையாய் முடிய பண்ணுவேன் என்று அவர் பேர் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். ஆகையாலே அப்படியானால் நான் நீங்கள் சொல்லலாம், நான் இத்தனை வருஷமா நான் ஜெபிச்சேன், என் வாழ்க்கையில ஒன்றுமே நடக்கல, என் வாழ்க்கையில எல்லாமே பிரச்சனை தான் இருந்துச்சு. பாஸ்டர் நீங்க சொல்ற மாதிரி இல்லையே, நான் நல்லா ஜெபிக்கிறேன், வேதத்தை வாசிக்கிறேன், சபைக்கு போறேன், நாள்தோறும் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிறேன், ஆனா என் வாழ்க்கையில எத்தனையோ காரியத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறேன், ஒண்ணுமே என் வாழ்க்கையில் நடக்கலைன்னு சொல்லி நீங்க சொல்லுவீங்களா இருந்தா அப்ப ஏதோ ஒரு சம்திங் ராங். ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை நம்ம இடத்துல பார்க்கிறார். அதனால நாம் தொடர்ந்து நாம் வாசிப்போம். நீதிமொழிகளில் நாம் வாசிக்கப்பட்ட வார்த்தையின்படி, உன் மனதை பாவிகளின் மேல் பொறாமை கொள்ள விடாதே, நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு. பாருங்க, கர்த்தரை பற்றும் பயத்தோடு நாம டெய்லி ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு பயப்படுற பயம் நமக்குள்ள காணப்படணுமா? அந்த பயம் என்ன செய்ய மாட்டாரு, இன்னும் என் வேலை வரவில்லை, 2023 24 28 30 40 45 50 மண்டே போன வரைக்கும் என்னல்ல ஆண்டவர் இன்னும் என் வேலை வரவில்லை. ஏன் வரல? இதான தேவனுக்கு பயப்படுற பயம் இல்லை. ரைட்? அப்ப கர்த்தருக்கு பயப்படுற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில, கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு அங்கதான் வேதம் சொல்லுது, அவனுக்கு அதான் ஞானத்துக்கு ஆரம்பமா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஞானத்தின் ஆரம்பமா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், கர்த்தருக்கு பயப்படுகிறது ஆயுசு நாட்களை பெருக பண்ணுமா. கர்த்தருக்கு பயப்படுகிறவன் மேல அவர் கிருபை இருக்குமா. கர்த்தருக்கு பயப்படுகிறவன் திடமனதா இருப்பான். அப்ப நீங்க பாருங்க, தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லாட்டி 2021 அந்த பயம் இருந்துச்சா? நமக்கு தேவனை விட பெரிய பயம் இருந்துச்சு கொரோனாவுக்கு தான், இல்லையா? யாருக்கு பயம் இருந்துச்சு? கொரோனாவுக்கு தான். ஆனா இங்க ஆண்டவர் சொல்றாரு, என்னதான் தீமை வந்தாலும் நாங்க தேவனை பார்த்து சொல்லணும், தீமையை நன்மையாய் முடிய பண்ணுகிற தேவன் சொல்லி சொல்லணும். அதனால இது 2022 வருஷத்துல திருமணம் நடக்கலையே, குழந்தை பாக்கியம் இல்லையே, வேலையில உயர்வு உண்டாகலையே, என் குடும்பம் பிரிந்து போயிருக்கிறது, அல்லது வியாபாரத்துல வருமானத்தில் அற்புதம் உண்டாகவில்லையே, என் வாழ்க்கையில வியாதி, கடன், பிரச்சனை, போராட்டங்கள், தோல்வி, என் வாழ்க்கையில கண்ணீர், இது எல்லாமே இருக்கிறது. ஆனா நான் எதிர்பார்க்கிற காரியம் ஒண்ணுமே நடக்கலன்னு சொல்லி சொல்லுகிறார்கள். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எதிர்பார்த்திருக்கிற காரியத்தை இந்த வருஷம் நான் என்ன இந்த வருஷம் வாக்குத்தத்தம், இந்த வருஷம் வாக்குத்தத்தம் என்ன சொல்லுங்க? இந்த வருஷம் வாக்குத்தத்தம் என்ன? நீதிமொழிகள் 23:18 என்னது? நிச்சயமாகவே முடிவுண்டு நம்பிக்கை வீண் போகாது. மெசேஜ் எடுத்து அரை மணி நேரம் அதுக்குள்ளே வாக்குத்தத்தம் பார்த்துட்டீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ரைட். அப்ப ஆண்டவர் சொல்றாருன்னா இந்த 2022 ஆண்டு அந்த blessing ஆசீர்வாதத்தின் ஆண்டு. அதனால இந்த செய்தியை சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, இந்த வருஷம் எதிர்பார்த்திருக்கிற காரியத்தை நன்மையாய் முடிய பண்ணுங்க. வாழ்க்கையில காலியாக அல்லது நிரப்பக்கூடாதபடிக்கு அந்த காணாமல் கல்யாணத்துல தேவனுக்கு வேலை வரவில்லை என்று சொல்ல அதே ஆண்டவர், என் வேலை வந்தது, அந்த கச்சாடியை கொண்டு நிரப்புங்க, அதை ஆசீர்வதிக்க ஆயத்தமா இருக்கிற சொன்ன ஆண்டவர். ஒருவேளை 2021 வருஷம் வரைக்கும் உன் வாழ்க்கையில தேவனுடைய நேரம் வரல, என்ன வரல? உயர்வு இல்ல, சமாதானம் இல்ல, சொந்தமான ஒரு வீடு இல்ல, ஒரு நிரந்தரமான ஒரு தொழில் இல்ல, இப்படி ஏதோ ஒரு காரியத்துல நீ எதிர்பார்த்து காத்திருந்த, ஆனா அதெல்லாம் உனக்கு பெற்று தரும்படிக்கு ஆண்டவர் தன்னுடைய வேலைக்காக காத்திருந்தாரு. ஆனா நாங்க என்ன செஞ்சோம்? அந்த 10 கன்னிகளை போல 5 பேர் என்ன செஞ்சாங்க? அவர் அதை கொடுக்க வரும்பொழுது, கூட்டிட்டு போக வரும்பொழுது 5 பேர் இல்ல, எங்க போயிட்டாங்க? என்ன முடிஞ்சு சொல்லி வெண்ணெய் என்ன நாம போயிடுச்சு. ரைட்? இங்க ஆண்டவர் பார்த்தாரு, 10 பேர் 5 பேர் இருந்தவங்க ஆயத்தக்காரர்களும் முடிஞ்சு போயிட்டாங்க. அப்ப ஆண்டவருடைய வேலை நம்மளை அவர் ஆசீர்வதிக்க அவர் இறங்கி வரும் பொழுது, அப்பதான் நாங்க எங்க போறோம்?
பாத்திரம் தேடிட்டு போறோம். ஏன்னா ஆண்டவர் நம்ம நிரப்புறதுக்கு என்ன இருந்ததெல்லாம் ஓட்ட பாத்திரம். 2021 முழுக்க இருந்தது ஓட்ட. ஆண்டவர் ஆயத்தப்படுறதா நிரப்ப அந்த ஓட்ட நிரப்புறதுக்கு வழி இல்லை, அது தகுதியான பாத்திரம் இல்லை. அதனால இந்த 2022 வருஷத்துல அவர் சொல்றாரு, என் வேலை வந்தது, காலியா இருந்த பாத்திரத்தை எல்லாம் கொண்டு வாங்க, அதை நான் நிரப்ப போறேன். நிரப்பி அதை ஆசீர்வதித்து அந்த திருமண வீட்டுல கொடுத்தாரு. அங்க நடந்த ஆசீர்வாதம் என்ன? மணவாளனை பார்த்து கேட்டாங்க. எல்லா கல்யாணத்திலையும் நல்லதை கொடுத்து அப்புறம் கெட்டதை கொடுப்பாங்க. நீங்க என்னையா இதுவரைக்கும் கெட்டதை கொடுத்து கடைசியா நல்லதை கொண்டு கொடுக்கிறீங்கன்னு சொல்லி தேவன் ஆசீர்வதித்தது நல்லதா இருந்தது. அதனால இந்த காலை வேளையில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அவருடைய வேலை வந்தது. 2022 வருஷம் அவர் உங்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டு. நீங்க எதிர்பார்க்கிற காரியத்தை நன்மையாய் முடிய பண்ணுகிற ஆண்டு இல்லையா? நீ நினைவுகள் அறிந்திருக்கிற ஒரு தீமைகள் எல்லாத்தையும் சமாதானத்துக்கான நினைவாய் மாற்றி சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிற ஆண்டு. ஆகையால அவருடைய வேலை வந்தது, அதற்கு ஆயத்தமா நானும் நீங்கள் இருக்கிறோம் என்றுதான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆகையாலே கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து சொல்ல போற, ஆண்டவரே இதோ என்னை நிரப்பு, இதோ ஆண்டவரே உங்களுடைய வேலை வந்தது, என்னை நிரப்பு, இதோ நான் ஆயத்தமா இருக்கிறேன், நீர் எனக்கு வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து நாம் செபத்தோடு கூட புதிய வருஷத்துக்குள்ளே கடந்து செல்ல போறோம். நல்ல ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வேலைக்காய் நன்றி, பேசிய வார்த்தைகளுக்காய் நன்றி. இந்த வருஷம் இரட்டிப்பான நன்மையை பெற்றுக் கொள்கிற வருஷமாய், அவருடைய எதிர்பார்ப்பெல்லாம் நிறைவேறுகிற ஒரு வருஷமாய், அவர் எதிர்பார்ப்புகள் எல்லாம் சந்தித்துக் கொடுக்கிற ஒரு வருஷமாய், ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையில நிச்சயமாக முடிவுண்டு நம்பிக்கை வீண் போகாது. இந்த வருஷத்தை நம்பிக்கை எல்லாம் ஆண்டவரே சந்திக்கிற ஒரு வருஷமாய் இருக்கும்படியாக ஆசீர்வதிக்கிறோம். உங்களுடைய வேலை வந்தது, யார் யாரெல்லாம் ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டிருக்கிறோம், உங்களுடைய வேலை வந்ததோ அவரெல்லாம் நீர் பேர் பேரை ஆசீர்வதிக்கிறார். இந்த குடும்பங்கள் செழித்திருக்கட்டும், வாழ்ந்திருக்கட்டும், சீர்திருக்கட்டும், அவருடைய வாழ்க்கையில நன்மைகளை காண செய்கிறார்கள். இது உங்களுடைய சமூகத்துல இந்த வருஷத்தை ஆசீர்வதித்து நாங்கள் கடந்து வருகிறோம். இந்த வருஷங்களுக்கு ஆசீர்வாத வருஷமாக இருப்பதாக இயேசுவின் நாமத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து எங்களோடு கூட இணைந்திருங்க. கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற வாட்ஸ்அப் இலக்கத்தோடு கூட தொடர்பு கொள்ளுங்க. ஜெப தேவைகளை தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். God bless you.